உங்களால இதை பண்ண முடியும்னா இதையும் பண்றீங்களே அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷிட்ஸு மாதிரி ஒரு நாய்க்குட்டியை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க பேரம் பேசி 8,000 ரூபாய்க்கு கேட்குறீங்க. 10,000 ரூபாய் சொன்ன நாயை அந்த கடைக்காரர் உங்களுக்கு 8,000 ரூபாய்க்கு அந்த நாய்க்குட்டியை கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 1 வருஷம் அந்த நாயை வளர்க்குறீங்க. இப்போ அந்த கடைக்காரர் 1 வருஷம் கழிச்சு உங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க 8,000 ரூபாய்க்கு என்கிட்ட நாய் வாங்கினீங்க, நான் 10,000 ரூபாய் தரேன், அந்த நாயை கொடுத்துருன்னா கொடுத்துருவீங்களா? 50,000 தரேன், அந்த நாயை கொடுத்துருன்னா? இல்ல, கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன்னா அது நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆயிடுச்சு, நம்ம கூட பழகிடுச்சு. ஒரு 8,000 ரூபாய் கொடுத்து காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தீங்க நாயை. அந்த நாயை உங்களால் திருப்பி வளர்த்த பிறகு உங்களால் 50,000க்கு 1,00,000 ரூபாய்க்கு அந்த கடைக்காரரே வந்து கேட்டாலும் கொடுக்க முடியல. ஆனால் நீங்கள் பெத்த பிள்ளையா இருக்கலாம், உன் சொந்த அண்ணனா இருக்கலாம், உன் சொந்த தம்பியா இருக்கலாம், அவன்கிட்ட காசு இல்லைன்னும் போது அவனை நாயோட கேவலமாக பார்க்குறீங்களே. அவனோட வேல்யூ எவ்வளோ? மணி இஸ் இம்பார்ட்டன்ட், எஸ் அஃப்கோர்ஸ். பட் பழகின நாயை விட்டு கொடுக்க முடியல. ஆனால் இந்த மனுஷனை நாயோட கேவலமாக ட்ரீட் பண்ணுறேன். இதுதான் நம்ம உடஞ்சி போகிற சமயம். ஹூ வி ஆர், நம்மளோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். என் வேல்யூ உனக்கு தெரியல, நான் யாருன்னு உனக்கு புரியல, என்னை இவ்வளோ கேவலமாக நீ வந்து ட்ரீட் பண்ணுற, எனக்கு அது பிடிக்கல. அப்போ நான் என் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் போது இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நான் வெளியே வரணும். ஒரு நாள் நீ பெருமையாக நினைப்ப, நான் உன் தம்பினோ புள்ளனோ, இல்லை நான் உன்னை எனக்கு நல்லா தெரியணும், இல்லை நீ தான் எனக்கு எல்லாமா இருந்த அப்படின்றதோ, எல்லாமே உனக்கு ஒரு நாள் வேல்யூ புரியும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும்ல. ஸோ அதுதான் இங்கே பல பேர் பண்ணுற ஒரு தவறால் சில டெசிஷன் நல்லா தான் இருக்கும். வி ஸ்டார்ட் டு பிலீவ் ஆர் செல்ஃப். நிறைய பேரை நம்பி ஏமாந்து போனதுனாலே நம்மளை நம்ப ஆரம்பிப்போம். பிகாஸ் நம்மளை நம்பரில் எந்த இடத்துலையும் நம்ம கைவிட போகிறது கிடையாது. நம்ம நம்பினவங்க கைவிடலாம். ஆனால் நம்மளை நம்ம நம்பினா நான் என்றைக்குமே நான் கைவிட்டது கிடையாது. என்னால் முடியும்னு நான் ஓடிட்டே இருக்கேன்.